A postgraduate in Tamil, Thiru Pa Vijay made his debut as lyricist in the film Gnanaparam. Besides having penned over 1,200 songs, he has also proved his mettle as a notable actor in Nyabagangal and Ilangyan. Drawing inspiration from the legends like Kannadasan, Vali, and Vairamuthu, Thiru Pa Vijay turned out to be one of the most accomplished lyricists in the film industry, with some incredible contributions. He was awarded the National Filmfare Awards for his mesmerizing lyrics in the song Ovaru Pookalume that earned him the title Vittaga Kavi, conferred by Kalaignar Karunanidhi. To have a man of his stature amidst us is indeed an inspiration for us youngsters. My dear friends, please give a round of applause in welcoming our chief guest, Vittaga Kavi, Mr. Pa Vijay, to deliver the special address. ஒரு உற்சாகமான தினத்தில் ஒரு உத்வேகமான பொழுதில் முதல் நாள் கல்லூரிக்கு வந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய இதயபூர்வமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். உச்சரிக்கும் போதெல்லாம் உயிர் சூடு பிறக்கும், எத்திசையும் எமது மொழி எழுதி வைத்தால் திறக்கும், எனது முத்தமிழின் பெருமை சொன்னால் மூச்சுக்குழாய் இனிக்கும், தமிழுக்கு வணக்கம். இதுபோல பல மேடைகளில் பல ஆயிரம் மாணவர்கள் முன்னால நிறைய நிகழ்ச்சிகள் நான் பேசியிருக்கேன். கிட்டத்தட்ட தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு 200 கல்லூரிகளுக்கு மேலேயாவது நான் சென்று பேசியிருப்பேன். அப்படியெல்லாம் பேசும்போது ஒரு கல்லூரியினுடைய அரங்கத்தில் பேசியிருக்கிறேன். முதல் முறையாக ஒரு கல்லூரி ஸ்டேடியத்தில் இப்போதுதான் பேசுகிறேன். அதுவும் இந்த ஸ்டேடியம் நேரு உள் விளையாட்டரங்கு அதனுடைய நேரடி வாரிசை போல அவ்வளவு பிரம்மாண்டமாக இருக்கிறது. என்னை இந்த கல்லூரியினுடைய முதல் நாள் நிகழ்ச்சிக்கு அழைத்து வரும்போதே என்னுடைய இனிய நண்பர் பிரசன்னா, எல்லோ கம்யூனிகேஷன் ஆட்னுடைய நிறுவனர், அவருக்கு தான் நன்றி சொல்லணும். உள்ள அத்தனை வளாகங்களையும் எனக்கு நடந்து சுற்றி பார்க்க முடியாது என்ற காரணத்தால் காரில் பயணம் செய்து கொண்டே என்னை இங்கே ஒட்டுமொத்த கேம்பஸையும் சுற்றி காமிச்சார். பார்த்து முடிச்சோன்னே எனக்கு ஏற்பட்ட ஃபீல் என்னென்னா, ஓப்பனாக சொன்னால் ஒரு 10 பாகுபலியை ஒன்றா பார்த்த மாதிரி இருந்துச்சு. அவ்வளோ பிரம்மாண்டமான கேம்பஸ். கிட்டத்தட்ட கூகுள் மேப்ல இருந்து பார்த்தா ஒரு குட்டி சிங்கப்பூர் மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி ஒரு பிரம்மாண்டமான ஒரு கல்வி சாம்ராஜ்யத்தை இதை நாடி வருகிற மாணவர்கள் படிக்க வேண்டும் என்பதற்காக தன்னலமில்லாத நோக்கோடு தன்னம்பிக்கையோடு உருவாக்கிய பெரியவர் லியோமுத்து ஐயா அவர்களுடைய ஆத்மாவை வணங்கி, சென்ற முறை நான் கிட்டத்தட்ட நீங்கள்லாம் சேர்ந்துருக்க மாட்டீங்க, ஒரு 6 வருஷத்துக்கு முன்னால் இதே கல்லூரிக்கு நிகழ்ச்சிக்கு வந்திருந்தேன். அப்போது இருந்ததே ஒரு பெரிய கல்வி ஒரு நகரமாகத்தான் இருந்தது. ஆனால் அந்த 6 வருடத்திற்கு அப்புறம் பார்க்கும்போது இன்னும் 2 மடங்கு 3 மடங்கு அதிக வளர்ச்சியோடு சாய் மந்திரிலிருந்து இப்போது கட்டப்பட்டு கொண்டிருக்கிற 30,000 ஸ்கொயர் ஃபீட்னு சொன்னாங்க, அப்துல் கலாம் ஐயா அவர்கள் பெயரில் இயங்க போகிற ஒரு லைப்ரரி, இப்படி ஒரு பிரம்மாண்டமான ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோட சாய் கல்லூரி நிறுவனத்தை பார்க்கும்போது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. அந்த சாதனைகளை தொடர்ந்து நிகழ்த்தி கொண்டிருக்கிற சாதனை நாயகர் சாய் பிரகாஷ் சகோதரர் அவர்களுக்கும் என் அன்பான வணக்கங்கள். மற்றும் இந்த மேடையை அலங்கரித்து கொண்டிருக்கின்ற பெருமக்கள், மேடைக்கு எதிரே அமர்ந்து கொண்டிருக்கின்ற பேராசிரியர்கள், இந்த நிகழ்ச்சியை மேலும் உற்சாகப்படுத்தி கொண்டிருக்கின்ற அத்தனை மாணவர்களுக்கும், அந்த மாணவர்களில் வெறுங்கையோடு அமர்ந்திருக்கிற மாணவர்களுக்கும், வேர்க்க விசிறி கொண்டிருக்கிற மாணவர்களுக்கும் எல்லாருக்குமே என்னுடைய வணக்கம். நான் கூர்ந்து கவனித்தேன், நிறைய வேர்க்குது போல, அதுவும் குறிப்பாக கேர்ள்ஸ் மட்டும்தான் நிறைய விசிறிட்டு இருக்கிறீங்க, பாய்ஸ் யாருமே விசிறவே இல்லை. ஸோ பார்த்தோன்னே தான் புரிந்தது, பூக்களுக்கு மட்டும்தான் வேர்க்கும், எங்கள் புலிகளுக்கு வேர்ப்பதில்லை. அப்படி ஒரு உற்சாகம் உங்களுக்குள் கரை கொண்டு கொண்டிருக்கின்ற இந்த முதல் நாளில்
சென்ற முறை நான் சாய் கல்லூரி நிறுவனத்துக்கு வந்ததை விடவும் அவங்களுடைய சாதனை பட்டியலை படித்து காமிச்சாங்க. அதை சொல்லி முடிக்கிறதுக்கே ஒரு பெரிய சரித்திர பேழை வேணும் போல் இருக்கு. அவ்வளவு ஒரு நீண்ட 1,00,000 மரக்கன்றுகளை ஒரு கல்வி நிறுவனம் நட்டிருக்கிறது என்பது எனக்கு தெரிஞ்சு ஒரு தமிழகத்திலேயே முதல் முறையாக நிகழ்த்தப்பட்டிருக்கிற ஒரு பிரம்மாண்டமான சாதனையா இருக்கும்னு நினைக்கிறேன். நல்ல மனிதர்களை மாத்திரமல்ல, நல்ல மரங்களையும் இந்த சமூகத்திற்கு தர வேண்டும் என்கிற உன்னத நோக்கத்தோடு. ஏன்னா மனிதன் என்பவனே மரம்தான். ஒரு மனிதன் என்பவனே ஒரு மரம்தான். மரம் நிழல் கொடுக்கும், மரம் மழை கொடுக்கும், மரம் பசுமை கொடுக்கும், மரம்தான் மனிதனுக்கு காற்று கொடுக்கும். அப்படி வாழ வேண்டியவன் தான் மனிதன். மனிதன் என்பவனே ஒரு மரம்தான். அதைத்தான் மனிதன் மரம்தான். ஸோ அதை நினைவுபடுத்துவதற்காகத்தான் 1,00,000 மரக்கன்றுகள். நான் சமீபமாக ஃபேஸ்புக்கில் தான் பார்த்தேன். அந்த வார்தா புயல் சென்னையை உலுக்கிய போது அந்த வார்தா புயலில் பாதிக்கப்பட்ட அத்தனை பேருக்கும் அந்த இருப்பிடத்திலிருந்து, உணவிலிருந்து அவ்வளவு ஒரு மருத்துவங்களை செய்த ஒரு மிகப்பெரிய சமூக நோக்கத்தோடும் பயணப்பட்டு கொண்டிருக்கிற ஒரு கல்வி நிறுவனமாக இன்னைக்கு தமிழ்நாட்டிலே ரொம்ப ஆச்சரியமான விஷயம். இன்னைக்கு இவ்வளவு காம்படிஷன் இன்ஜினியரிங் காலேஜுக்கு இடையில சென்ற ஆண்டு மாத்திரம் 236 ரேங்க்களை எடுத்து முதலிடத்தை தக்க வைத்திருக்கிற ஒரு கல்வி நிறுவனமாகவும் சாய் கல்வி நிறுவனம் அமைந்திருக்கிறது என்பது உண்மையிலேயே நீங்கள் ஒப்புக்கொண்டாலும் ஒப்புக்கொள்ளாவிட்டாலும் உலகம் ஒப்புக்கொள்ளுகிற ஒரு உண்மை. இங்க படிக்கிறவன் பெருமைப்பட வேண்டியவன் அப்படிங்கிறது தான் நான் உள்ள வரும்போது மனதார உணர்ந்து கொண்டு வந்த விஷயம். இங்க வரும்போது ஒரு சின்ன நினைவு வந்தது. இங்க பார்க்கும்போது ஐயா அவர்களுடைய புகைப்படம் பார்த்தேன். இந்த புகைப்படத்துக்கும் எனக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது. என்ன அப்படின்னா, நீங்கள் உங்கள் காலேஜ் ப்ரௌச்சர்லாம் கூட பார்த்துருக்கலாம். லியோ முத்தையா அவர்கள் அமர்ந்திருப்பாங்க. அதற்கு பின்னால் நம்முடைய சாதனை சகோதரர் சாய் பிரகாஷ் அவர்கள் நின்று இருப்பார்கள். அதாவது ஒரு தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை என்று இன்னைக்கு எவனும் வாழ்றதே இல்லை. அப்பாவை மதிக்காதவன் தான் இன்னைக்கு இளைஞன் அப்படின்ற ஒரு வரையறை இருக்கும்போது அந்த மந்திரத்தை கடைபிடிப்பவன் எத்தனை உயரத்தை அடைய முடியும் என்பதற்கு ஒரு சாட்சி, ஒரு சான்று, ஒரு ரோல் மாடல் சாய் பிரகாஷ் சார். அந்த புகைப்படம் டைம்ஸ் பத்திரிகையினுடைய அட்டைப்படத்திற்காக எடுக்கப்பட்ட புகைப்படம். அன்னைக்கு தான் நான் 6 வருடத்திற்கு முன்னால் இந்த கேம்பஸுக்கு நான் வந்தேன். ஸோ நான் அவரை சந்திக்கும் போதே அந்த இனிய நிகழ்ச்சியை அவர்கிட்ட நான் பகிர்ந்து கொண்டேன். ஸோ அப்படி பல சமூக நிகழ்வுகளோடும் கலந்து கொண்டு நேற்று தினம் இதே அரங்கத்தில் ஒரு பிரம்மாண்டமான யோகா நிகழ்ச்சி நடந்திருக்கிறது. ஸோ அப்படி பல சமூக நிகழ்வோடு கலந்து கொண்டிருக்கிற இந்த கல்லூரியினுடைய முதல் நாள் உங்களுக்கு எல்லோருக்கும் உங்களுடைய அனைத்து வெற்றிகளையும் தரும் நாளாக அமைய என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பொதுவாகவே இந்த கல்லூரி அப்படிங்கிறது பல பேருக்கு ஒரு கம்பீரமான கனவு, ஒரு நம்முடைய எதிர்காலத்தினுடைய ஒரு மிகப்பெரிய அடையாளம். கல்லூரி அப்படிங்கிறது வெறும் வந்துட்டு போய் ஜாலியாக பேசி சிரிச்சுட்டு போகிற ஒரு விஷயம் இல்லை. இது நம்ம வாழ்க்கையினுடைய முகவரியை, அடையாளத்தை எழுதுகிற ஒரு அற்புதமான இடம். ஏன் எனக்கு இந்த சாய் கல்லூரி பார்க்கும்போது இவ்வளவு இதை பெருமையும் இதை புகழ்ச்சியாகவும் பேச வேண்டும் அப்படின்னு தோணுதுன்னா, நான் பல கல்லூரிகளுக்கு போயிட்டு வரேன். இப்போ பயோடேட்டாவில் கூட ஒரு சின்ன தப்பாக சொல்லிட்டாங்க. என்னுடைய திரைப்பட பாட்டு பயணம் என்பது உங்களுடைய ஆதரவோடு, உங்களுடைய கைதட்டல்களோடு 1200 பாடல் அல்ல, 3000 பாடல்களை கடந்து என்னுடைய பாட்டு பயணம் நடந்து கொண்டிருக்கிறது, மிதந்து கொண்டிருக்கிறது. ஸோ அப்படி தமிழகம் நெடுக நிறைய அந்த கல்லூரி நிகழ்ச்சிகளுக்கு போய் பார்க்கும்போது சமீபத்தில் ஒரு காலேஜுக்கு போயிருந்தேன். அது ஒரு ஏரோநாட்டிக் காலேஜ். அது எந்த ஊர் பேர் சொல்ல வேண்டியதில்லை, ஏன்னா எப்படி இருக்குது வெளியில் அப்படின்னு உங்களுக்கு தெரியணும் இல்லையா. ஏரோநாட்டிக் காலேஜ் போனவுடனே அங்கே தான் அந்த நிகழ்ச்சியை பேசி முடிச்சுட்டு வரும்போது ஒரு சம்பவம் சொன்னாங்க. சார், இந்த காலேஜில் போன வருஷம் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ணாங்க. அது என்ன அப்படின்னா, அந்த கல்லூரியில் படித்த மாணவர்களே சேர்ந்து ஒரு குட்டி விமானத்தை உருவாக்கியிருக்கிறான். ஸோ ஒரு விமானத்தை உருவாக்கி முடிச்சுட்டா அவங்க எல்லாரும் பார்த்தாங்க, பாராட்டிட்டாங்க, உரியவங்கெல்லாம் இன்ஜினியர்ஸ் எல்லாம். அவர்களுடைய அடுத்த கட்ட முயற்சியாக அந்த விமானத்தை பறக்க வைக்கலாம், ஒரு சில குறிப்பிட்ட தூரம் பறந்து அதை டேக் ஆஃப் பண்ணி லேண்ட் பண்ணி காட்டலாம் அப்படின்னு சொல்லி அந்த ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் மாணவர்கள்லாம் முடிவு பண்ணியிருக்கான். ஸோ இந்த விமானத்தில் ஒரு 18 பேர் தான் போக முடியும். அப்போ யாரை கூப்பிட்டு பறக்க வைக்கலாம் அப்படின்னு தோணும்போது அதில் ஒரு விவரமான ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட் மாணவன் சொல்லியிருக்கான், நம்ம ஃபேக்கல்ட்டிஸ் எல்லாத்தையும் ஏற்றிடுவோம், அதுதான் சரியான, நம்ம இத்தனை 4 வருஷம் நமக்கு பாடம் நடத்துகிறாங்க, நம்ம ஒரு பாடத்தை நடத்துவோம்
அப்படின்னு சொல்லி ஃபேக்கல்டிஸ் எல்லாத்தையும் புது விமானத்தில் ஏற்றிடுவோம்னு. அப்போ போகும்போது அப்படி சொல்ல முடியாதுல்ல, ஃபேர்வெல் பார்ட்டி. சரி, நமக்கு ஃபேர்வெல் பார்ட்டி மாதிரி இருக்கும், அவங்களுக்கு சென்ட் ஆஃப் பார்ட்டி மாதிரி இருக்கும், ரெண்டையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி செய்வோம்னு எல்லாம் போய் அவங்கள இன்வைட் பண்ணியிருக்கிறான். பேராசிரியர்களும் ஃபேக்கல்டிஸை வந்து நம்ம கிட்ட படித்த மாணவன் உருவாக்கியிருக்கிறான். ஸோ நம்ம வந்து எவ்வளோ அன்பாக நம்மளை கூப்பிட்றான்ட்டு நான் நீனு போட்டி போட்டு 18 பேர் உள்ளே போயிட்டாங்க. கடைசியாக 17 பேர் அன்றைக்கி வந்துட்டாங்க, ஒருத்தர் வரல. ஆனால் அன்னைக்கு ரொம்ப ஆசையாக பிரின்ஸிபலும் போயிட்டார். ரொம்ப ஆசையாக அவரும் போய் உள்ளே உட்காந்துட்டார். இப்போ எல்லாம் கதவெல்லாம் மூடிட்டாங்க. ஃப்ளைட் டேக் ஆஃப் பண்ணலான்னு ஒரு பைலட்டு, ரெண்டட் பைலட் கொண்டு வந்து அமர்த்தி அவர் டேக் ஆஃப் பண்ண போகிறாரு. அப்போ ஒரு இந்த ஏரோஸ்டர்ஸ் எல்லாம் வந்து இது பண்ணுவாங்கல்ல, டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுவாங்க என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு கடைசியாக சொல்லும்போது அந்த பொண்ணு சொல்லியிருக்குது, இப்போது நீங்கள் எல்லோரும் உங்கள் மாணவர்கள் தயாரித்த விமானத்தில் பறக்கப் போகிறீர்கள் என்பதை கவனத்தில் கொள்ளவும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு போயிடுச்சு. இந்த கீழே விழுந்தா பேராசூட் கட்டிங்க, தண்ணியில் விழுந்தா மிதவை அணிஞ்சிக்கிங்க எல்லாம் சொல்லிட்டு அடுத்தது இந்த வார்த்தையை சொன்னோன்னே தான் ஃபேக்கல்டிஸ்க்கெல்லாம் உணர்ந்துருக்கிறாங்க, அடடாடா இது ஏதோ ஒரு எச்சரிக்கை விடுக்கிற மாதிரில இருக்குது நம்மளை அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர், சார் எனக்கு கொஞ்சம் மதியானம் சாப்பிட்டது ஒரு மாதிரி நெஞ்சிரிச்சலாக இருக்குது, நான் கொஞ்சம் வெளியில் போயிடுறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிட்டார். இப்படியா ஒவ்வொருத்தராக ஒரு காரணமாக சொல்லி கிளம்பிட்டாங்க. அப்போ கிளம்புனவரெலாம் கேட்டிருக்காங்க, ஏன்பா ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு. அப்பா அந்த வெளியில் போன ஃபேக்கல்டிஸெல்லாம் சொல்லியிருக்காங்க, இது எங்கள் பசங்க சேர்ந்து செஞ்ச விமானம்னு சொல்கிறாங்க, இப்போ டேக் ஆஃப் ஆயிரும், அது போய் லேண்ட் ஆகணும், இல்லை லேண்ட் ஆன தானப்பா நாங்களாம் வீட்டுக்கு போக முடியும், அது வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்களாம் வெளியில் போயிட்டாங்க. ஆனால் அதில் ஒரே ஒரு துணிச்சல் மிக்க ஒரு ஆசிரியர் மட்டும் உள்ளே அமர்ந்திருக்கார். ரொம்ப ஆச்சரியமாக இருந்திருக்கு. அப்போ அந்த பொண்ணு போய் கேட்டிருக்கு, சார் இவ்வளவு பேர் நம்பிக்கை இல்லாமல் வெளியில் போயிட்டாங்க லேண்ட் ஆகுமான்னு தெரியாமல், ஆனால் நீங்கள் மட்டும் இவ்வளவு துணிவாக மாணவர்கள் மேலே நம்பிக்கையோடு இப்படி உட்காந்துருக்கீங்களே சார், யுவர் கிரேட் சார் அப்படின்னு இருக்காங்க. இப்போ அந்த ஆசிரியர் சொல்லியிருக்காரு, முதல்ல டேக் ஆஃப் ஆகட்டும், அப்புறமா லேண்ட் ஆகிறத பார்ப்போம். ஸோ தன் மாணவன் மீது அவனுக்கு அவ்வளவுதான் நம்பிக்கை. ஆனால் என் மாணவன் என்பவன் இந்த மாநிலத்தின் முதலிடத்தை என் கல்லூரிக்கு பெற்றே தீர்வான் என்ற நம்பிக்கையோடு ஒரு இளைஞர், ஒரு சகோதரர் உங்களுக்காக இந்த முதல் நாளை உங்களுக்கு துவக்கி வைத்திருக்கிறார். அப்படிங்கிறது ஒரு சாதாரணமான விஷயம் அல்ல. நீங்கள் உங்களுடைய கைகளின் இறுக்கத்தை களைந்து எறிந்துவிட்டு ஒரு பிரம்மாண்டமான கைதட்டலால் இந்த நேரத்தை அலங்கரிக்க வேண்டும் என்பது என்னுடைய அன்பு வேண்டுகோள். ஏன்னா ஒரு கல்லூரி என்பது ஒரு மாணவனுக்கு 2 விஷயங்களை தரும். ஒரு கல்லூரி என்பது ஒரு மாணவனுக்கு 2 விஷயங்களை தரும். ஒன்று தகுதி, அடுத்தது உணர்வுகளிலெல்லாம் நான் அற்புத உணர்வாக மதிக்கின்ற தாய்மைக்கு அடுத்த இடம் ஒரு மனிதன் தரலாம் என்றால் அந்த அற்புதத்தை உணர்ந்த ஒரு இடம் நட்பு. அந்த நட்பு என்கிற உணர்வையும் தகுதி என்கிற உயர்வையும் பெறுகிற ஒரே கேம்பஸ் இந்த கல்லூரி நாட்கள் மாத்திரம்தான். அந்த அற்புதத்தில் நீங்கள் அனைவரும் இப்போது திளைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஏன் இந்த மாணவ சமூகத்திற்கு ஒரு தகுதி அப்படின்னு நான் சொல்றேன் அப்படின்னா, இதுக்கு முன்னால நான் நானே நினைச்சிட்டு இருந்தேன். ஏன்னா நானும் ஒரு மாணவனா உங்களை மாதிரி அங்க இருந்து இங்க வந்தவன் தான். ஸோ இருந்தாலும் மாணவர்கள் மத்தியிலும் அவர்களுடைய வடிவத்தின் பேரில் எனக்கு இருந்த அபிப்பிராயம் என்ன அப்படின்னா, என்னுடைய மாணவன் என்பவன் எப்போதும் புத்தகத்தோடு இருப்பவன், சமூகத்தை விட்டு தொடர்பில்லாமல் வாழ்பவன், திரையரங்குகளில் மாத்திரம் தன்னுடைய தைரியத்தையும் மகிழ்ச்சியையும் விசில்களின் கைதட்டல்கள் மூலமாக கதாநாயகிகளை பார்க்கும்போது மாத்திரம் உணர்ச்சிகளை வெளிப்படுத்தக்கூடியவன், தேவையில்லாமல் கிரிக்கெட்டில் மூழ்கி அழிந்து கொண்டிருப்பவன், அந்த வியாபாரத்தை தெரியாமல் அதை தன்னுடைய தேசத்தின் விளையாட்டாக பாகிஸ்தானிடம் இந்தியா தோற்றுவிட்டது என்று வேதனையோடு பேசிக் கொண்டிருப்பவன். அதே வேதனை லடாக்ல 18,000 அடி உயரத்துல சைனைடு குப்பியை கழுத்தில் வச்சுட்டு AK-47 இருக்கான் பார், அவன் சொல்லுவானா பாகிஸ்தான் இந்தியா தோத்துருச்சுன்னு சொல்லுவானா? சொல்ல மாட்டான். ஒரு நாளும் பாகிஸ்தானிடம் இந்தியா தோற்கவே தோற்காது. அது மட்டையில வேணா தோக்கலாம், வேற மத்ததுல எதிரையும் தோக்காது. ஸோ என்னுடைய மாணவன் அப்படித்தான் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அல்ல, என் மாணவனுக்கும் சமூக பொறுப்பு இருக்கிறது, என் மாணவனுக்குள்ளும் அந்த சொரணை இருக்கிறது. என் கலாச்சாரத்தின் மீது இன்னொருவன் கை வைத்தால், என் மொழியின் மீது இன்னொருவன் கரம் வைத்தால் அதை தடுப்பதற்கு நான் கூட்டமாக அலை அலையா எழுந்து வருவேன் என்று மெரினாவில் போய் உட்கார்ந்து ஜல்லிக்கட்டு போராட்டத்தை நடத்த ஆரம்பிச்சாம்பார். அன்னைக்கு அந்த மாணவனுக்கான சமூக பொறுப்பு மிக்க ஒரு தகுதி இருக்கிறது அப்படிங்கிறத நானும் உணர்ந்தேன். ஏன்னா அந்த கூட்டத்தை நான் போய் பார்த்தேன். அது கூட்டமே கிடையாது, அது ஒரு கடல். அது வங்க கடல் புரண்டு எந்திரிச்சு உட்கார்ந்த மாதிரி. நான் அந்த மாணவர்கள் மத்தியில் பேசும்போது சொன்னேன், சில மீடியாக்காரர்கள் மாத்திரம்தான் அவர்கள் அனுமதித்தார்கள், நடிகர்களையோ மற்ற நிறைய சினிமா பீப்புள்ஸ் அவங்க அனுமதிக்கல. ஆனால் என்ன நல்ல வேலை, என்ன ஒரு சினிமாக்காரனா
மாணவ சமூகம் பார்க்கல. ஒரு கவிஞனாக என்னை, ஒரு தமிழ் படைப்பாளியாக என்னை அங்கீகரித்தது. அந்த கூட்டத்தில் நான் பேசும்போது சொன்னேன், மெரினாவில் இதுவரைக்கும் காற்று வாங்க வந்திருக்கிறார்கள், காதல் வாங்க வந்திருக்கிறார்கள், முதல் முறையாக கலாச்சாரத்தை மீட்க வந்திருக்கிறது என்னுடைய தமிழர்களுடைய மாணவர்கள். அந்த 5 லட்சம் மாணவர்கள இந்திய தலைநகர் டெல்லி கற்றுக்கொள்ள வேண்டும்னு சொல்லி டெல்லி கவர்னர் சொன்னாங்க சட்டசபையில். என்ன அப்படின்னா, 5 லட்சம் மாணவர்கள்ல 3 லட்சம் மாணவிகள் இருந்தார்கள், இரவு பகலாக ஒரு சிறு சேதாரமும் இல்லாமல். அந்த இடத்துல தான் என்னுடைய தமிழ்நாட்டு சிங்கம், நான் சிங்கம் தான் அப்படின்னு நிரூபிச்சான். அந்த தகுதி அந்த மாணவனுக்குள் இருக்கிறது. அந்த தகுதியை மேம்படுத்துகிற இடம் இந்த கல்லூரி. அந்த நேரத்துக்குள்ள அந்த அற்புதமான ஒரு 4 வருஷம்ங்கிறது ஒரு அழகான பொக்கிஷம். இந்த பொக்கிஷம் திறந்து பார்த்தால்தான் தெரியும் அதுக்குள்ள எவ்வளவு அற்புதங்கள் ஒளிந்திருக்கிறது. அதுக்குள்ள இருக்கும்போது தெரியாது, ஏன்னா எனக்கு தெரியல. அந்த 4 வருடம் நான் அதே போல கல்லூரிக்கு இருந்து எனக்கு தெரியல அது பொக்கிஷமா அது புதையலா அப்படிங்கிறது தெரியல. என்னைக்கு இந்த கேம்பஸை விட்டுட்டு வெளியில போய் வனாந்தரத்தை பார்த்துட்டு ஐயோ வாழ்க்கையில் இனி அடுத்தது என்ன செய்ய போறோம், நம்மளை சுற்றி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஒரு படையே இருந்ததே, நான் திரும்பி பார்த்தேன்னா ஒரு 10 பேர் வருவானே, என்னை பார்ப்பதற்கு ஒரு 10 பேர் நிற்பார்களே, இதெல்லாம் இன்னைக்கு காணமே அப்படின்னு சொல்லி ஒரு நாள் வரும்பாரு. அன்னைக்கு தான் தெரியும் நாம எவ்வளவு விஷயங்களை இதுக்குள்ள தொலைச்சிருக்கோம், இழந்திருக்கோம், மறந்திருக்கோம், மறுத்திருக்கோம் அப்படிங்கிற விஷயம் எல்லாமே இந்த 4 வருஷம் முடிஞ்சு ஒரு நாள் அந்த நாளில் தான் தெரிய ஆரம்பிக்கும். ஏன்னா இந்த 4 ஆண்டுகளுக்குள் நான் முதல்ல சொன்ன மாதிரி கிடைக்கிற ஒரு அற்புதமான உணர்வு. என்னுடைய செல்லுக்கு சமீபத்தில் ஒரு மெசேஜ் வந்துச்சு. கண்கள் கலங்கினால் துடைப்பது கர்ச்சீஃப், உள்ளம் கலங்கினால் உதவுவது ஃப்ரெண்ட்ஷிப் என்ற ஒரு அற்புதமான ஒரு அந்த மெசேஜை பார்த்துட்டு கொஞ்சம் சந்தோஷமாகவும் இருந்தது, கொஞ்சம் சங்கடமாகவும் இருந்தது. அது ஒரு கவிதை, ஃப்ரெண்ட்ஷிப் டேக்காக அனுப்பிச்சிருந்தாங்க. ஏன்னா அந்த கவிதை சில ஆண்டுகளுக்கு முன்னால் நான் எழுதின கவிதை தான். அது எவன் பேரோ போட்டு எனக்கே வந்தது. சரி பரவாயில்ல, கவிதை என்பது யார் எழுத பேர் போட்டால் என்ன, எல்லாருக்கும் நட்பின் கவிதை பரவினால் சரி அப்படின்ற ஒரு மகிழ்ச்சியோட நானும் பல பேருக்கு வாட்ஸ்அப்பில் அதை பகிர்ந்து கொள்ள. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு மனிதன் மனிதனாய் வாழ நண்பனாய் இருப்பது தான் முதல் தகுதியே. ஒரு மனிதன் மனிதனாய் வாழ நண்பனாய் இருப்பது தான் முதல் தகுதியை நான் நினைக்கிறேன். நான் என்னுடைய கல்லூரி நாட்கள் முடித்த பிறகு நான் ஒரு புத்தகம் எழுதினேன். அது சமீபத்தில் தான் வெளியிட்டோம், நட்பின் நாட்கள் அப்படின்னு ஒரு புத்தகம். அந்த புத்தகத்தில் ஒரு சின்ன கவிதை வரும். பேருந்து படிகளில் தொங்கிக் கொண்டு போவதற்கு காரணம், நான் படித்தப்பெல்லாம் அப்படிதான் போனோம், நீங்களாம் அப்படி போகவே முடியாது. சாய் கல்லூரி நிறுவனம் என்பது அப்படிப்பட்ட ஒரு கட்டுக்கோப்பான நிறுவனம்னு கேள்விப்பட்டிருக்கேன். இருந்தாலும் சில நேரங்களில் அந்த அனுபவங்கள் கிடைத்திருக்கலாம். பேருந்து படிகளில் தொங்கிக் கொண்டு போவதற்கு காரணம் விழமாட்டோம் என்ற நம்பிக்கையில் அல்ல, விழுவதற்கு நண்பன் விடமாட்டான் என்ற நம்பிக்கை. நட்போட சக்தியே என்ன அப்படின்னா, என்னுடைய தூய்மையான நண்பனால் எனக்கு என்றுமே எதிரியாக முடியாது, என்னுடைய எதிரியால் கூட என்றாவது ஒரு நாள் எனக்கு நண்பனாக முடியும். அதுதான் நட்பினுடைய அற்புதமான சக்தி. இன்னைக்கு உலகத்தில் ஃபேஸ்புக்கில் நிறைய பேர் நண்பர்களை தேடி அலைகிறான். ஃபேஸ்புக்கில் எனக்கு 1000 நண்பர்கள் இருக்கிறான், 2000 நண்பர்கள் இருக்கிறான், பெருமை பேசிக்கிறான். ஆனால் அது உண்மையான நட்பே இல்லை. ஒரு டெட் பாடியோட செல்ஃபி எடுத்து போட்டால் கூட அதுக்கு 1000 பேர் லைக் போடுறான், ஷேர் பண்ணுறான். ஆனால் உண்மையான மனசு சொல்கிறதுக்கோ ஷேர் பண்ணுறதுக்கோ அதில் இடம் இருக்காது. ஆனால் இந்த நொடி இந்த கல்லூரியில் அமர்ந்திருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் குறைந்தபட்சம் ஒரு 1000 நண்பர்கள், 1000 நட்பு வட்டம், முகம் தெரியாத முகவரி தெரியாத எந்தெந்த ஊர்களிலிருந்து வந்த ஒரு அற்புதமான ஒரு நட்பு மட்டம் இந்த இடத்துல உங்களுக்கு கிடைச்சிருக்கும். அது ஒரு மிகப்பெரிய பாக்கியம். அதாவது கேட்கிறது காதல். காதல் எப்போதும் எதையாவது நை நைனே நச்சரிச்சு கேட்டுட்டே இருக்கும். அடுத்தவன் கிரெடிட் கார்டை காலி பண்றதுக்கு சமூகம் வைத்திருக்கிற பேர் தான் காதல். கேட்கிறது காதல், கொடுத்து பெறுகிறது தாம்பத்தியம், தரம் மட்டுமே செய்யும் நட்பு. பை நிறைய பொருளோடு போனால்தான் போற்றும் உறவுகள். நம்ம அக்கா தங்கச்சி வீட்டுக்கெல்லாம் போகிறோம், அங்கே போகும்போது ஏதாவது வாங்கிட்டு போனா தான் நம்மளை மதிப்பான். பை நிறைய பொருளோடு போனால்தான் போற்றும் உறவுகள், கை நிறைய காசோடு போனால்தான் போற்றும் உலகம், ஆனால் வெறுங்கையோடு போனாலும் வாடா மாப்பிள்ளை என்று வரவேற்கும் நட்பு. அந்த அற்புதமான நட்பை சம்பாதிங்க. தயவு செய்து நண்பர்களே, ஒரு சின்ன வேண்டுகோள், நட்பை சம்பாதிக்கும் போது, நண்பர்களை தேர்வு செய்யும் போது, உன்னை பாஸ்மார்க் எடுக்க வைக்கிற நண்பனாக பார்த்து சம்பாரி. உன்னை டாஸ்மார்க் அழைத்து செல்கிற நண்பர்களை தவிர்த்து விடு.
ஏன்னா இன்னைக்கு இருக்கிற இளைஞனுக்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய சவாலே இந்த சமூகத்தில் சமூகமே வச்சிருக்கிற ஒரு சவால், டாஸ்மார்க்கு போகாத ஒரு கல்லூரி இளைஞனை கண்டெடுக்க வேண்டும் என்பதுதான் என்னை போன்ற படைப்பாளிகளுடைய கனவாகவே இருக்கிறது. நேற்று சத்தியமங்கலம் அப்படிங்கிற ஒரு ஊருக்கு போயிருந்தேன். இந்த செய்தியெல்லாம் பரவுறதே இல்லை. அந்த ஊர்ல ஒருத்தர் கூட டாஸ்மார்க் கடை வைக்கிறதுக்கு இடம் கொடுக்கவே இல்லை. அந்த ஊருக்குள்ளேயே டாஸ்மாக் கடை கிடையாது. ஊருக்கு வெளியே சுடுகாட்டு பக்கத்துல டாஸ்மாக் வச்சிருக்கான். குடிக்கிறவனும் அதுவும் ஒண்ணு அப்படிங்கிறதுக்காக ஊருக்கு வெளியே தான் அவனால் டாஸ்மாக் கடை வச்சிருக்கான். அந்த நிலை தமிழகம் நிரம்பிலும் வர வேண்டும். அதற்கு இந்த மாணவ சமூகமும் சேர்ந்து ஒத்துழைத்தால் மாத்திரம்தான் சாத்தியம். ஏன்னா நிறைய டாஸ்மாக் கடைகளில் பார்க்கிறேன், நிறைய இளைய சமூகத்தினர் தான் அந்த டாஸ்மாக் கடையில் நின்றுட்டு இருக்கான். பார்க்கும்போது எனக்கு வேதனையா இருக்குது. முடிந்தால் நண்பர்களே, டாஸ்மார்க் இல்லாத ஒரு உலகத்தை படைங்க. முடிஞ்சா ஆளுக்கு ஒரு 2 பாட்டில தூக்கி போட்டு உடைங்க. ஏதாவது ஒரு புரட்சி நேர்ந்தால்தான் இந்த ஒரு மிகப்பெரிய போதையிலிருந்து என்னுடைய அடுத்த தலைமுறை என்பது வெளியே வரும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு அழகான நட்பாக, ஏன்னா இந்த கல்லூரி நாட்கள் அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமான, திரும்பி கிடைக்காத ஒரு ஒரு சுய கட்டுப்பாட்டு உணர்வை தனக்குள்ள தானே ஏற்படுத்தி கொள்ள வேண்டிய நாட்கள். இப்போ நான் இன்னைக்கு திரைத்துறையில் இருக்கேன். இன்னைக்கு திரைப்படத்துறை அப்படிங்கும் போதே, நான் சின்ன வயசுல இருக்கும்போது படிக்கிற நாள்ல இருந்து எனக்கு பாடல் எழுதணும், கவிதை எழுதணும், ஸோ சினிமாவுக்கு போகணும் அப்படின்னு, சினிமா தான் என்னுடைய இலக்கு அப்படின்னு நான் தீர்மானித்த காலகட்டம். அப்போ எல்லாருமே சொன்னாங்க எங்கள் வீட்டில், என்னுடைய உறவினர்கள்லாம், ஐயோ பையனை, ஒரே பையன், ஸோ சினிமாவுக்கு அனுப்பாதீங்க, சினிமாவுக்கு போனால் பையன் கெட்டு போயிடுவான் அப்படின்னு சொல்லி எல்லாருமே அவங்க எங்கள் அப்பா அம்மாட்ட சொன்னாங்க. ஆனால் எங்கள் அப்பா அம்மா ரொம்ப தைரியத்தோட என் மேலே ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை வைத்து கோயம்புத்தூர்லேருந்து சென்னைக்கு கொண்டு வந்து என்னை விட்டுட்டு, சினிமாவில் கண்டிப்பாக அவன் ஜெயிப்பான் அப்படிங்கிற நம்பிக்கையோடு அவங்க போனாங்க. ஜெயிச்சது உறுதி. ஆனால் அவர்கள் மனதிற்குள்ள ஒரு கலக்கமும் ஏற்பட்டது. சினிமாவுக்கு போகிறோம், அதில் என்ன ஆவானோ, எந்த விதமான கெட்ட பழக்கம் இல்லாமல் இருக்கணுமே அப்படின்னு. இது ஒரு பெரிய பெருமைக்காகலாம் சொல்லலை. நான் ஒரு நல்லவன் அப்படிங்கிறது எனக்கு அந்த விருதும் தேவையும் இல்லை. இருந்தாலும் ஒரு சுய கட்டுப்பாட்டு உணர்வு, என்னுடைய தாய் தந்தைக்கு நான் உண்மையாக இருக்க வேண்டும் என்றால் அவர்களுடைய நம்பிக்கையை நான் பூர்த்தி பண்ணணும். திரைத்துறைக்கு வந்தாலும் இதுவரைக்கும் நான் புகைப்பிடித்ததும் கிடையாது, மது பழக்கத்திலும் கிடையாது. இதனால ஒரு பெரிய தகுதி, ஒரு பெரிய விருது அதுக்காகலாம் கிடையாது. நாம இந்த விஷயத்தை நமக்கு நாமவே தான் கடைபிடித்து ஆகணும். நாம் நம்முடைய மனசாட்சிக்கு தூய்மையானவனாக, நேர்மையானவனாக வாழ்வதே ஒரு பெரிய சாதனை. இன்னொருத்த நம்மளை சாதிச்சிட்டோன்னே சொல்ல வேண்டியில்லை. நாம நமக்குள்ள ஒரு தெளிவோட, ஒரு நேர்மையோட இருந்தாலே அதுவே ஒரு மிகப்பெரிய சாதனை அப்படிங்கிறது தான் என்னுடைய நம்பிக்கை. பொதுவாக இந்த கல்லூரி நாட்களில் எல்லா மாணவனுக்குமே, நான் படிக்கும் போதுலேருந்து அப்படிதான் இருந்தது, சில கட்டுப்பாடுகள் பிடிக்காம போகலாம். தயவு செய்து முரண்படாதீர்கள், ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் மீது வருகிற, செலுத்தப்படுகிற விதிகளை புறக்கணிக்காதீர்கள். அதற்கு முரண்படாதீங்க, எதிர்க்காத, அதுக்கு இணைஞ்சு போ. ஒரே ஒரு லாஜிக் தான், கரைக்குள் ஓடுகிற வரைக்கும் தான் அதற்கு பெயர் நதி. கரைக்குள் ஓடுகிற வரைக்கும் தான் அதற்கு பெயர் நதி. கரையை மீறி ஓடுகிற தண்ணீருக்கு பெயர் சகதி. நீ கரைக்குள் ஓடுகிற வரைக்கும் தான் நதியாக இருக்க முடியும். கரையை மீறணும், எனக்கு விதி வேணாம், எனக்கு விதிமுறைகளுக்குள் வாழ முடியாது, கட்டுப்பாட்டுகளுக்குள் என்னால் இருக்க முடியாது என்று விலகுபவன் சகதி. ஸோ நாம் நதியாக இருக்க வேண்டுமா, சகதியாக இருக்க வேண்டாம்? சில ரூல்ஸ் பிடிக்காது. நீ இப்படி தான் நடக்கணும், இப்படி தான் உடை அணியணும், இன்னைக்கு இந்த இடம் இப்படித்தான் செய்ய வேண்டும் என்று ஒரு கல்லூரி, ஒரு நிறுவனம் மாணவர்கள் மீது விதிகளை, ரூல்ஸ் போடும். ரூல்ஸ் பிடிக்கலையா, இது இங்கே இல்லை, 4 வருஷத்துக்கு அப்புறம் நீ போய் வேலை செய்ய போற எல்லா இடத்துலையும் நீ உட்கார்றதுலேருந்து, நிற்கிறதுலேருந்து, வாங்குறதுலேருந்து, வெளியில் போறதுலேருந்து அத்தனைக்கும் அவன் போடுற ரூல்ஸ் தான் நீ கேட்டாவும். ஸோ இங்கிருந்து அதை ஜீரணிக்க ஆரம்பி. ஒருவேளை உனக்கு ரூல்ஸ் பிடிக்கலன்னா, ஹிட்லர் சொன்னான் பிரமாதமான ஒரு பொன்மொழி, ஹிட்லர் சொன்ன பொன்மொழி, இஃப் யூ டோன்ட் லைக் எ ரூல் ஜஸ்ட் ஃபாலோ இட். இஃப் யூ டோன்ட் லைக் எ ரூல் ஜஸ்ட் ஃபாலோ இட். கோ டு த டாப் அண்ட் தென் சேஞ்ச் த ரூல். நீ அடைய வேண்டிய உச்சத்தை தொடு, பிறகு விதியை மாற்று. ஆரம்பத்திலே முரண்படாத, அதுக்கு புறனாக நிற்காது. ஸோ அந்த சகிப்புத்தன்மையை இன்றைய தினம் கல்லூரி கேம்பஸிலிருந்தே நாம் வளர்த்து கொண்டு போகும்போது மாத்திரம்தான் வெளி உலக, நான் சொல்கிறேன், இந்த 4 ஆண்டுகளுக்கு பிறகு போகும்போது அந்த வெளி உலக வாழ்க்கை என்பது நமக்கு அந்த வானம் வசப்பட ஆரம்பிக்கும். கல்லூரியில் நல்லா உற்சாகமாக இருங்க.
இன்றைக்கி ஏதோ முதல் நாள் அன்னைக்கு பரவாயில்ல, கொஞ்சம் உற்சாகம் குறைவாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. போக போக அந்த உற்சாகத்தை நீங்கள் அடைவீர்கள் அப்படிங்கிற நம்பிக்கை வருது. ஒருவேளை இந்த ஸ்டேடியம் வந்து இவ்வளோ அப்படி அகன்று இருக்கிறதால அப்படி ஒரு நேர்கோட்டு ஃபோக்கஸ் கிடைக்கலையோன்னு எனக்கு தெரியல. பட் இருந்தாலும் கல்லூரிக்கு வரும்போது நல்லா உற்சாகமாக இருங்க, நல்லா படிங்க, உங்களுடைய இலக்குகளை நிறைவேற்றணும் அப்படின்னு நினைங்க. அதே சமயத்தில் இல்லை சார் அதெல்லாம் எனக்கு தேவையில்லை, நான் காலேஜுக்கு வரும்போது ஜாலியாக தான் இருப்பேன், எனக்கு ஜாலியாக இருக்கிறது தான் பிடிக்கும், ஜாலியாக வாழ்கிறது தான் வாழ்க்கை, அதுக்கு தான் காலேஜே கட்டி வச்சுருக்காங்க அப்படின்னு நினச்சின்னா அப்படி இரு, அதுக்கும் கல்லூரி அனுமதிக்கும். இங்கே பூட்டும் உன் கையில் சாவியும் உன் கையில். ஜாலியாக தான் இருப்பேன் அப்படின்னு நினைக்கிறவன் 4 வருஷத்துக்கு அப்புறம் தெருவில் தான் நிற்கணும், அது சத்தியம். இங்கே பூட்டும் உன் கையில் சாவியும் உன் கையில். உன்னை நீயே வைத்து பூட்டிக் கொள்கிறாயா, பூட்டிக்குள், அல்லது உனக்கு தேவையில்லாதவற்றை வெளியே வைத்து பூட்டி விட்டு உள்ளே வருகிறாயா, உள்ளே வா. இதுதான் இந்த இளைய தலைமுறைக்கு இந்த கல்லூரி மாத்திரமல்ல, ஒரு ஒழுக்கமுடைய எந்த கல்லூரியும் செய்ய வேண்டிய ஒன்று. இந்த கல்லூரி அதை மிக அற்புதமாக செய்து கொண்டிருக்கிறது. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் நான் படித்த உங்களை போன்ற ஒரு மாணவனாக இருந்து வந்திருக்கிற காரணத்தால் தான் சொல்கிறேன். இந்த கல்லூரி வாழ்க்கையில் இவ்வளவு பிரமாதமாக இங்கே வீடியோ கிளிப்பிங்ஸ் போட்டாங்க. ஒவ்வொரு துறையும் எவ்வளவு தூரம் உயர்ந்த சாதனைகளை சாதிக்க முடியும். ஏன்னா இந்த சாதிக்கிற வயசு அப்படிங்கிறது நண்பர்களே, உங்களுக்கு அது எவ்வளவு தூரம் அதனுடைய அழுத்தம் புரியுதுன்னு தெரியல. அது வெற்றியின் ருசியை அறிந்தவனுக்கு மாத்திரம்தான் சாதிக்கணுங்கிற வெறி வரும். இல்லைன்னா நாமளும் 10,000 ஒன்றா போயிடலாம், 25,000 பேர் படிக்கிறாங்க, அதில் நாமளும் ஒருத்தராக இருந்துட்டு போயிடலாம், என்ன தப்பு அப்படிங்கிற மாதிரி தான் மனதுக்குள்ள வேணும். ஆனால் அந்த வெற்றியின் ருசியை அந்த ஒரு முறை ருசிச்சுப்பார், அதுக்கப்புறம் தான் உனக்கு சாதிக்கணுங்கிற ஒரு அற்புதமான எண்ண உத்வேகம் உனக்குள்ளிருந்து அப்படியே ஊற்று மாதிரி கிளம்பி வெளிவர ஆரம்பிக்கும். நான் எல்லா கல்லூரிக்கும் போனாலும் ஒரே ஒரு மெசேஜ் மட்டும் சொல்லுவேன், இந்த கல்லூரி காலத்தில் நல்ல கலை வரும், ஆர்ட் நல்ல கலை வரும், மனம் தெளிந்த நிலை வரும். 4வது வருடத்தினுடைய இறுதி நாளில் அந்த மனம் தெளிந்த நிலை வரும். அப்பப்ப அழகான சிலை வரும், தேவையில்லாமல் மனதுக்குள் அலை வரும். இது நிச்சயமா நடக்கும். கவிதையும் இங்கே தான் தோன்றும், காதலும் இங்கே தான் தோன்றும். கவிதை தோன்றுகிறதா எடுத்து பாக்கெட்டில் வச்சுக்க, காதல் தோன்றுகிறதா எடுத்து டஸ்ட்பின்ல போட்டுரு. கலை தோன்றினால் உன்னுடைய இதயத்தில் வை, காதல் தோன்றினால் எடுத்து குப்பை தொட்டியில் போடு. ஒரு நாளும் உனக்கு அது உதவ போறதே கிடையாது. உன்னுடைய வாழ்க்கைக்கு காதல் ஒரு நாளும் உதவ போறதே. கல்லூரி மாணவனுக்கு காதல் உதவே உதவு. இதை சில பேர் முரண்படலாம். நாளைக்கே இந்த நான் பேசினதை ஃபேஸ்புக்கில் போட்டு கிண்டல் பண்ணலாம். ஆமாம், இவர் எழுதுறது பூரா பாதி காதல் கவிதை, இவர் எழுதுறதுல பாதி காதல் பாட்டு, ஆனால் காதல் உபயோகவே படாதுன்னு கல்லூரி மாணவர்களுக்கு வந்து சொல்லிட்டு போறாரு அப்படின்னு ஒரு 4 பேர் ஃபேஸ்புக்கில் கமெண்ட் போடுவான். அது 25 பேர் லைக் போடுவான், 10 பேர் ஷேர் பண்ணுவான். அதை பற்றி எனக்கு கவலையே கிடையாது. இந்த மாயை ஊடகத்தின் மீது எனக்கு நம்பிக்கையே இல்லை. எனக்கு என்னுடைய மாணவனுக்கு நான் சிறந்த சரியான தெளிவை தந்துவிட்டு ஒரு 10 பேர் இந்த இடத்துல இந்த பேச்சினுடைய ஆழத்தை புரிந்து கொண்டால் இந்த பேச்சரங்கம் வெற்றி. வாட்ஸ்அப்பில் வந்துட்டு இருக்கிற ஒரு 25 ஜோக்கை சொல்லிட்டு ஒரு 10,000 ஒரு 10 பாட்டு எழுதின கதையை சொல்லிட்டு பேசிட்டு போயிடலாம், அது தேவையில்லை. 10 பேர் இந்த 7,000 பேரில் 10 பேருக்கு அது போய் சேர்ந்தா போதும். ஏன் காதல் இந்த இடத்துல தேவையில்லை என்னன்னா, லட்சியவாதிகளால் காதலிக்க முடியாது, காதலையே லட்சியமாய் கொண்டிருப்பவன் லட்சியவாதியாக மாற முடியாது. இதுதான் வாழ்க்கை உனக்கு தருகிற திட்டவட்டமான தீர்ப்பு. இதில் எந்த விதமான, ஏன்னா நீ காதல் தான் லட்சியம்னு ஒரு வயதில் 20 வயதில் எடுக்க ஆரம்பிச்சின்னா அதுக்கப்புறம் நீ அதுக்கு ப்ராசஸ் பண்ணி மின்னஞ்சல் அனுப்பி வாழ்த்தட்டை கொடுத்து February 14 கொண்டாடி கேக்கு வெட்டி பிறந்த நாள் கம்மல் ஜிமிக்கி வளையல் கொலுசு இவ்வளவு ஐட்டங்களையும் gift பேக் பண்ணி அலைஞ்சு அவங்க வீட்டு நாய்க்குட்டி பேர் தெரியணும், அவங்க பாட்டிக்கு போய் நீ சேவை செய்யணும், மார்க்கெட்டுக்கு போகணும், காய்கறி வாங்கணும். உன்னோட லவ் ப்ராசஸை ஒட்டுமொத்தமாக முடிச்சு வர்றது முட்டி தேஞ்சு முதுகெலும்பு உடஞ்சி வரும்போது 30 வயசு ஆகிப்போம். உனக்கு 20 வயசுல ஆரம்பிக்கிற ப்ராசஸ் 30வது வயசுல போய் கல்யாணத்திலேயே முடியும். ஒருவன் சாதிக்கக்கூடிய அந்த நெருப்பு அக்னி மனதில் கனன்று கொண்டிருக்கிற வயது இந்த 20லிருந்து 30 வயதை தான். அதை என்னுடைய இளைய தலைமுறை இந்த விஷயத்திற்காக இழந்து விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் ஒரு 1500 காதல் பாடல்கள் எழுதியிருந்தாலும் நான் கல்லூரிகளுக்குள் போகும்போதெல்லாம் இந்த வார்த்தையை சொல்லாமல் வருவதே கிடையாது. அதை புறக்கணித்து விட்டு உன்னுடைய சாதனை பயணத்தை தயவு செய்து ஆரம்பி. சமீபத்தில் செய்தி படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவங்க பேர் வந்து அருணிமா சின்ஹா அப்படின்னு அந்த பொண்ணோட பேர். 22 வயசு. இந்த அரங்கத்தில் அமர்ந்திருப்ப அத்தனை பெண்களுடைய வயதும் கிட்டத்தட்ட அந்த வயதை நெருங்கி இருப்பீர்கள் அல்லது தாண்டி இருப்பீர்கள். 22 வயசு தான் அருணிமா சின்ஹா. இன்னைக்கு உலக அரங்கத்தில் ஐநாவில் கூப்பிட்டு அந்த பொண்ணை பாராட்டுறான். ஒரு இந்திய பொண்ணை
22 வயசுல ஐநாவில் கூப்பிட்டு பாராட்டுறான். ஏன் பாராட்டுறான்னா, அந்த பெண்ணுக்கு வலது கால் கிடையாது. வலது கால் இல்லாத காரணத்தால் ஐநால கூப்பிட்டு இந்திய பெண்ணை பாராட்டுவானா? ஒரு அஸ்ஸாம் மாநிலத்தை சேர்ந்த ஒரு பெண். ஏன் அந்த பொண்ணை கூப்பிட்டு ஐநால பாராட்டினா? ஏன்னா உலகத்திலேயே உச்சி சிகரமான எவரெஸ்டின் மீது ஏறிய முதல் இளைய தலைமுறையை சார்ந்த பெண் என்ற காரணத்திற்காக, அதுவும் மாற்றுத்திறனாளர் வரிசையில் ஒரு கால் இல்லாமல், ஒரு மலை ஏறணும்னாலே 2 கால்கள் வேணும். ஆனால் மலையளவு தன்னம்பிக்கை அந்த பொண்ணுக்குள்ள இருந்த காரணத்தால் அந்த பொண்ணு அவ்வளவு பெரிய சிகரத்தை ஏறி தொட்டா. என்னுடைய பார்வை நண்பர்களே, நீங்கள் தயவு செய்து வாட்ஸ்அப் பார்க்குற நேரத்தில், ஃபேஸ்புக் பார்த்து அரட்டை அடிக்கிற நேரத்தில் உங்களுடைய தொலைபேசியில் அலைபேசியிலிருந்து அந்த அருணிமா சின்ஹாவை பற்றி தெரிஞ்சுக்குங்க. அந்த பெண் அஸ்ஸாமிலிருந்து 19வது வயசில் இமயமலை ஏறணும்னு 2 கால்களும் இருக்கும்போது ஒரு இலக்கை கனவாக மேற்கொண்டு டெல்லி மாநகரத்திற்கு ஒரு ரயில் ஏறி வந்து கொண்டிருந்தாள். தன்னுடைய 19வது வயதில் பெரிய கனவு, நம்பிக்கை, இந்த மலையை தொட்டே தீர வேண்டும் என்கிற அசைக்க முடியாத நம்பிக்கையோடு அந்த பொண்ணு வந்தாள். டெல்லியை நெருங்கி கொண்டிருக்கும் போது ஒரு நடு இரவு ஒரு 4 சொல்லவே கூசத்தக்க அதே இந்திய மண்ணை சார்ந்த 4 வாலிபர்கள் அந்த பெண்ணிடம் தகாத முறையில் துன்புறுத்தலை ஏற்படுத்தியிருக்காங்க. அவ்வளவு பெரிய பெட்டியில இருந்த யாருமே அதை போய் கேட்கல. கழிவறைக்கு இழுத்து செல்லப்பட்ட அந்த பெண்ணை மானபங்கப்படுத்துவதற்கு அந்த 4 பேரும் முயற்சிச்சிருக்கான். ஒரே ஒரு பெண் போராடி இருக்கிறா. 19 வயசுல 4 பேரும் எதிர்த்து போராட்டி அடிச்சிருக்கா. ஆத்திரம் தாங்காத அந்த 4 பேரும் மிருகத்தனமாக அந்த பெண்ணை தூக்கி ஓடுகிற ரயிலிருந்து தூக்கி எரிஞ்சிட்டான். ட்ராக்ல, பக்கத்து ட்ராக்ல போய் ஓடுற ஸ்பீட்ல விழுந்தா என்ன ஆகும்? ஓடி விழுந்துட்டான். விழுந்தவரை இந்த ரயில் போயிருச்சு. இது நடக்கும்போது நடுராத்திரி இரவு 2 மணி. அதற்கு பிறகு விடிய காத்தால வரைக்கும் ட்ராக் நடுவுலேயே அந்த அருணிமா சின்ஹாங்கிற அந்த பொண்ணு கிடந்திருக்கா. அதுக்கு மேலே அவ்வளோ ட்ரெயினும் பாஸ் ஆகி போயிட்டே இருந்திருக்கு. ட்ரெயினில் கழிவறையில் உபயோகிக்க அவ்வளவு மலஜலமும் அந்த பெண் மேலே தான் விழுந்திருக்கு. காலையில் 6 மணிக்கு அங்கே ஆடு மேய்க்க போகிற சிறுவர்கள் தான் பார்த்துருக்காங்க அந்த பொண்ணை. அவ்வளவு அலங்கோல நிலையில் கிடந்த அந்த பெண்ணை தூக்கி கொண்டு போய் மருத்துவமனையில் சேர்த்துட்டு ஓரளவு குணமடைந்த பிறகு ஒரு கால் எடுக்க வேண்டிய சூழ்நிலை, தூக்கி எறிஞ்ச காரணத்தால் விபத்தில் ஒரு கால் இழந்துட்டான். ஸோ எடுத்துட்டு வந்து அவங்களுடைய அஸ்ஸாமில் அந்த கிராமத்தில் விட்டுட்டு, உன்னுடைய கனவை மூட்டை கட்டி வைத்துக்கொள், இதோட உன்னுடைய முதுகெலும்பிலும் விரிசல் விழுந்து விட்டது, உன்னுடைய இலக்கில் கனவுகளிலும் விரிசல் விழுந்து விட்டது அவங்க பெற்றோர்கள் சொல்லிட்டு போகிறாங்க. 19 வயசில் ஏற்பட்ட நிகழ்ச்சி. அவள் முடங்கவே இல்லை. முயற்சி பண்றா 3 ஆண்டுகளில் எழுந்து நிற்கிறாள், மலையேற கற்கிறாள். 22வது வயதில் அதே ரயிலில் அதே மாதிரி தன்னந்தனியாக பயணம் செய்து டெல்லி மாநகரத்தை அடைந்து எவரெஸ்டை தொட்டு தீருகிறார். அந்த அக்னி எவனுக்குள் இருக்கிறதோ, அந்த அக்னி எந்த நெஞ்சத்தின் இளைய தலைமுறைக்குள் இருக்கிறதோ அவன் மாத்திரம்தான் உலக அரங்கத்தில் பேசப்படுவான். மற்றவர்கள் எல்லாம் பேசப்படுவதை பார்த்து வேடிக்கை பார்க்கிற வாழ்க்கையை தான் வாழ முடியும். என் நண்பர்களே, இந்த அரங்கத்தில் நான் ஒரே ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும் சொல்கிறேன். இதை யாராவது உங்கள்கிட்ட சொல்லியிருக்காங்களான்னு தெரியல. இதை நான் நிறைய இடங்களில் பேசணும்னு நினச்ச ஒரு விஷயம். ஏன்னா இது சாய் அவர்களுக்கு மிக பிடித்தமான ஒன்று. நிறைய கல்லூரிகளுக்கு வர்றோம், நல்லா படிங்க, நிறைய இன்ஜினியரிங் முடித்த உடனே உங்களுடைய கனவுகளுக்குள்ள பெரிய வேலைகள் காத்திருக்கின்றன. ஸோ இன்னைக்கு இன்ஜினியரிங் மாணவர்களுடைய கனவுகளை பற்றி ஒரு ஆங்கில நாளேடு ஒரு ஆய்வு வெளியிட்டிருக்கிறது. என்ன சொல்கிறான்னா, அந்த இன்ஜினியரிங் மாணவர்களுக்குள்ளே இருக்கிற கனவுகளை பற்றி சொல்கிறான். அரியர்ஸ் முடித்து 4வது ஆண்டு வெளியில் ஒரு பெரிய ஏதாவது ஒரு பிஜி கோர்ஸ் பண்ணணும், இல்லையா மிக பிரம்மாண்டமான கண்ணாடிகளால் அலங்கரிக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய நிறுவனத்துக்குள்ள வேலைக்கு போயிடணும். கை நிறைய ஒரு 50K சேலரி ஸ்லிப், ஒரு 4 கிரெடிட் கார்டு, ஒரு 2 டெபிட் கார்டு, சேஃப்டிக்கு எஃப்டியில் ஒரு பெரிய டெபாசிட், ஸ்டார் லைஃப்பில் ஒரு மெடிக்கல் இன்சூரன்ஸ். ஓகே, குட். பட் இதுக்கு பேர் ஒரு சேஃப் சைட் ஜர்னி. நிறைய இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் இதுக்கு தான் ஆசைப்படுறான். இந்த சேஃப் சைட் ஜர்னி அப்படிங்கிறதுக்கு தான் நிறைய பொறியியல் கல்லூரி மாணவர்கள் ஆசைப்படுகிற ஒரு விஷயமா அந்த ஆய்வு வெளியிடுகிறது. இது நல்லது, இதை செய்யுங்கள். ஆனால் எனக்குள்ள மனதில் இருக்கிற ஒரு சின்ன ஆலோசனை அல்லது ஆதங்கம், அதை மட்டும் தான் இந்த இடத்துல நான் வெளிப்படுத்த விரும்புகிறேன். இதை செய்தால் உன்னுடைய 50வது வயதில் நீ எதை அச்சீவ் பண்ணியிருப்ப? இதே சென்னை சிட்டியில் ஒரு பெரிய ஒரு 20 அடுக்கு அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு டபுள் பெட்ரூம் ஃப்ளாட்டு பாதி டியூ முடிஞ்சு
உன் கையில் இருக்கும். ஒரு ஹுண்டாய் காரோ இல்லை ஒரு மாருதி காரோ முழு டியூ முடிஞ்சும் உன் கையில் இருக்கும். இது 50வது வயதில் நீ அச்சீவ் பண்ண போகிற ஒரு விஷயம். நான் உனக்கு என்ன சொல்கிறேன்னா, இது ஆப்ஷன் நம்பர் 1. இன்னைக்கு இருக்கிற இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது ஆப்ஷன், ஒரே ஒரு ஆப்ஷன் எடுத்துக்காத. இது ஆப்ஷன் நம்பர் 1. ஆப்ஷன் நம்பர் 2 ஒன்று இருக்கு. இதே இன்ஜினியரிங் முடி, அடுத்தது பெருசாக ஒரு சின்ன கேப் எடுத்து ஒரு மிகப்பெரிய ப்ராஜெக்டை டிசைன் பண்ணு. நீயா உட்காந்து இமேஜின் பண்ண. அதுதான் கலாம் எப்பயோ சொல்லிட்டு போயிட்டார், கனவு காண். அதை தான் நான் சொல்கிறேன், டிசைன் பண்ணு. ஒரு மிகப்பெரிய ப்ராஜெக்டை டிசைன் பண்ணு. நீ டிசைன் பண்ணுறத கொஞ்சம் அவுட் ஆஃப் த பாக்ஸ் போய் திங்க் பண்ணு. எல்லாரும் பண்ணுறதை நீ பண்ணிட்டீங்கன்னா வேஸ்ட். கொஞ்சம் அவுட் ஆஃப் த பாக்ஸ் போய் அந்த டிசைன் பண்ணு. அதை செயல்படுத்துறதுக்கு ஒரு பீரியட் ஆகும். உடனே உன் கைக்கு பணமும் கிரெடிட் கார்டும் வந்துடாது. ஒரு பீரியட் எடுக்கும். தோல்விகள் உன்னை போட்டு துவட்டி எடுக்கும். பயங்கரமான விபத்துகள் நடக்கும். சரிவுகள், ஏற்றத்தாழ்வுகள் சந்திச்சுட்டே தான் இருக்கணும். அதை தாண்டி 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 ஒரு 5 வருஷம் உன்னுடைய ட்ரீம்ல, உன்னுடைய டிசைன்ல நீ சஸ்டைன் பண்ணிட்ட. அதே 30வது வயசுல இந்த உலகம் போட்டு ஒரு விஐபி நீதான். இது ஆப்ஷன் நம்பர் 2. இது ரொம்ப ரிஸ்கான ஜர்னி. எதை எடுக்கணுங்கிறத இந்த 4வது வருஷம் முடியறதுக்குள்ள நீ முடிவு பண்ணிடணும். அதுக்கப்புறம் அது வேஸ்ட். ஸோ ஆப்ஷன் நம்பர் 1 போறியா, ஆப்ஷன் நம்பர் 2 போறியா? எதா இருந்தாலும் ஆப்ஷன் நம்பர் 1 எடுத்தீங்கன்னா பணிவாரு. இந்த உலகம் பணிவாக இருப்பவனுக்கு தான் உனக்கான வாழ்க்கை இருக்கு. ஆப்ஷன் நம்பர் 1 எடுத்தீங்கன்னா பணிவாக இருந்து பழகு. ஆப்ஷன் 2 எடுத்தீங்கன்னா துணிவா இரு. துணிவா இருக்கிறவனுக்கு தான் இந்த உலகம் கதவை திறக்கும். துணிவே எவன் வெற்றிக்கும் அடிக்கல்லாகும், துணிந்தவன் எவரெஸ்டும் படிக்கல்லாகும். ஸோ துணிவர். நீ டிசைட் பண்ணிக்கோ, நான் சாமானியனா சாதனையாளனா, நீ டிசைட் பண்ணிக்கோ. ஏன்னா வாழ்க்கை வேற நண்பர்களே. நாம் நினைக்கிற மாதிரி உற்சாகம், சந்தோஷம், குதூகலம், கொண்டாட்டம், விசிலடிக்கிறது, கைதட்டுறது, மாஸ்க் கட் பண்றது இது இல்லை வாழ்க்கை. அதை தாண்டி ஒரு பிரம்மாண்டமான உலக கதவுகள் மிகப்பெரிய அளவில் எல்லா இடத்துலையும் திறக்க ஆரம்பிச்சிருக்கு. அதைத்தான் என்னுடைய பாட்டு சொல்லுச்சு, அதைத்தான் என்னுடைய பாடல் சொல்லியது. வாழ்க்கை கவிதை வாசிப்போம், வானம் அளவு யோசிப்போம். வாழ்க்கை கவிதை வாசிப்போம், வானம் அளவு யோசிப்போம். முயற்சி என்ற ஒன்றை மட்டும் மூச்சு போல சுவாசிப்போம். லட்சம் கனவு கண்ணோடு, லட்சியங்கள் நெஞ்சோடு. உன்னை வெல்ல யாரும் இல்லை, உறுதியோடு போராடு. மனிதா உன் மனதை கீறி விதை போடு, மரமாகும். அவமானம், படுதோல்வி எல்லாமே உரமாகும். யாருக்கில்லை போராட்டம், கண்ணில் என்ன நீரோட்டம். ஒரு கனவு கண்டால் அதை தினம் முயன்றால் ஒரு நாளில் நிஜமாகும். ஸோ இந்த பாடலை நீங்கள் எப்படியும் ஒரு நிறைய தடவை கேட்டிருப்பீங்க. எனக்கும் மகிழ்ச்சி. என்ன ஒன்று புதுது அப்படின்னா, எழுதியவனே பாடுவதை நீங்கள் முதல் முறையாக இப்போதான் கேட்டிருப்பீர்கள். எனக்குள்ளேயே நிறைய நேரம் தாழ்வு மனப்பான்மையோ தளர்ச்சியோ என்னுடைய, ஏன்னா நான் இப்போ ஒரு திரைப்பட பாடலாசிரியர் அப்படிங்கிற ஒரு இடத்திலிருந்து இன்னொரு கட்டத்திற்கு நகர வேண்டும் அப்படிங்கிறதுக்காக, ஒரு இயக்குனர் அப்படிங்கிற இடத்துக்கு வரணும்னுக்கிறதுக்காக இப்போது ஆருத்ரா அப்படின்னு சொல்லி ஒரு படத்தை டைரக்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். என்னுடைய ஸ்கிரிப்ட் டிசம்பர் மாதம் அந்த படம் திரைக்கு வருவதற்கு தயாராகி கொண்டிருக்கிறது. ஸோ இந்த பயணத்தில் இருக்கும்போது நிறைய தளர்ச்சி ஏற்படும். ஸோ அப்போ எல்லாமே எழுதி எனக்கே மீண்டும் மீண்டும் எழுந்து நிற்க செய்கிற ஒரு பாட்டு இந்த ஒவ்வொரு பூக்களுமே என்கிற தன்னம்பிக்கையினுடைய ஒரு தேசிய கீதம். அதுவும் இந்த பாடலுக்கு தேசிய விருது அப்படிங்கிறது ஒரு பெரிய பெருமை தான். அந்த தேசிய விருதை விடவும் எனக்கு ஒரு மிகப்பெரிய பெருமை உண்டு. என்ன அப்படின்னா, உங்கள் கல்லூரிக்கும் கிடைத்த ஒரு பெருமை. நம்முடைய இளைஞர்களின் சூப்பர் ஸ்டார் என்று நான் எந்த நடிகரையும் ஏற்றுக்கொள்வதில்லை. இளைஞர்களின் ஒரே சூப்பர் ஸ்டார் நம்முடைய தமிழர்களின் தலைப்பாக கௌரவமாக இருந்த மறைந்த முன்னாள் ஜனாதிபதி டாக்டர் APJ அப்துல் கலாம் மாத்திரம்தான். ஸோ அந்த ஜனாதிபதி அவர்கள் உங்களுடைய சாய் கல்லூரி நிறுவனத்தினுடைய கல்வெட்டினை முகப்பிலே திறந்து வைத்து ஒரு மிகப்பெரிய பெருமையை இந்த கல்லூரிக்கு சேர்த்தார்கள். அதை போலவே அவர் வாய்விட்டு சொன்ன ஒரு வார்த்தை, இந்த பாடலுக்கான தேசிய விருதை தந்துவிட்டு, எனக்கு பிடித்த ஒரு திரைப்பட பாடல்
ஒவ்வொரு பூக்களுமே சொல்கிறதே அப்படின்னு சொல்லி அந்த பிதாமகன், அந்த தலைவன், அவ்வளோ பெரிய ஒரு பெரிய மகான் சொன்ன வார்த்தை தான் எனக்கு வந்து தேசிய விருதை விடவும் ஒருபடி. ஏன்னா இப்போ நான் சொன்னேன் ஒரு 3000 பாடல் எழுதியிருக்கேன். இப்போ அடுத்த ஆருத்ரா படத்தில் கூட ஒரு அருமையான ஒரு பாடல் எழுதியிருக்கோம். ஸோ அது கூட ஒரு நேஷனல் அவார்டு வரலாம் மேபி. ஏன்னா நேஷனல் அவார்டு இன்றைக்கு வந்து அது விமர்சனமாகி விடுமான்னு தெரியல. தேசிய விருது பெறுகிறோம் அப்படிங்கிறத விட வாங்குகிறோம் என்பது சில நேரங்களில் உண்மையாயிடுது. அது எவ்வளோ தூரம் உங்களுக்கு புரியுதுன்னு தெரியல, சரி அதை விட்டுருவோம். பட் வரலாம். ஆனால் அந்த ஒவ்வொரு பூக்களுமே பாடலுக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய மரியாதை என்ன அப்படின்னா, ஒரு தமிழ் கவிஞன் எழுதிய ஒரு தமிழ் திரைப்பட பாடலுக்காக ஒரு தமிழன் ஜனாதிபதியாக இருந்தபோது தந்த ஒரே விருது அந்த விருது தான். ஸோ அதுதான் எனக்கு வந்து மறக்க முடியாத, அது மிகப்பெரிய அளவில் மதிக்க வேண்டும் அப்படின்னு நான் மீண்டும் மீண்டும் எண்ணிக்கொள்கிற ஒரு மாபெரும் பொக்கிஷம். கலாம் அவர்களுக்கு பிடித்த ஒரு அற்புதம். ஸோ அந்த கலாம் அவர்களுக்கு பிடித்த பாடல் இருக்கிற அந்த வரி தான், யாருக்கில்லை போராட்டம் கண்ணில்ல நீரோட்டம். அதுதான். ஸோ அந்த போராட்டம் தான் நம்முடைய பயணம் அப்படின்னு எவன் ஒருவன் முடிவு செய்கிறானோ அவன் போராட தயங்குவதே கிடையாது. தயாராகிவிடு, போராடுவதற்கு தயாராகிவிடு. இன்னையிலிருந்து ஏதாவது ஒரு இலக்கு, என்னுடைய டெஸ்டினேஷன் இதுதான், நான் இந்த ஊருக்கு போக போறேங்கிறத முடிவு பண்ணாத ஒரு பயணம் எந்த ஊரையுமே போய் சேராது. அதை தான் என்னுடைய மாணவ சமூகத்தை கேட்க விரும்புகிறேன். ஏதாவது ஒரு டெஸ்டினேஷன் எடுத்துக்கோ, அது ஆணாக இருக்கட்டும் அது பெண்ணாக இருக்கட்டும். நான் அருணிமா சின்ஹாவுடைய கதையை சொன்னேன். ஸோ பெண்ணாக இருப்பவர்கள் வந்து உடனே அதை படிப்பை முடித்தோம், கல்யாணம், இதுதான் டெஸ்டினேஷன் முடிவு நீ பண்ணிக்காத. உன்னுடைய விதியை உன்னால் மாற்றி எழுத முடியும். அதை தாண்டிய ஒரு சாதனை தான், ஒரு இலக்கு தான் என்னுடைய டெஸ்டினேஷன் சொல்லி நீ தீர்மானம் பண்ணு, அதை நோக்கி பயணப்படும். அதற்கான அறிவை சேமிக்க ஆரம்பி. உறுதியாக ஒரு நாள் உன்னுடைய இடத்தை நீ அடைந்தே திருவாய். ஏன்னா இந்த ஃபெயிலியர்ஸை பார்த்து தயவு செய்து பயப்படாத. ஃபெயில் அப்படிங்கிற வார்த்தைக்கு நம்முடைய தலைவர் அப்துல் கலாம் ஒரு அற்புதமான விளக்கத்தை சொன்னார். ஃபெயிலை பார்த்து பயப்படாதரா. ஃபெயில்னா அது வந்து வாழ்க்கை ஃபெயிலியர்னு அர்த்தம் இல்லை. ஃபெயிலுக்கான விளக்கம் என்ன தெரியுமா? ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் இன் லேர்னிங். இதன் சுருக்கம் தான் ஃபெயில். ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் இன் லேர்னிங். இது தோல்வி அல்ல, இது முற்றுப்புள்ளி அல்ல, இது இன்னொரு ஒரு மிகப்பெரிய முயற்சிக்கான தொடக்கம். ஸோ ஃபெயிலியர்ஸை பார்த்து பயப்படாதீங்க. இலக்குகளை அடைய போகும்போது நிறைய தோல்விகள் வரும், உங்களை துவட்டி போடும். அந்த தோல்விகள் எல்லாம் தூக்கி எறி. இந்த ஏக்கங்களை எல்லாம், என்னால் இது முடியுமா, என்னால் இதெல்லாம் பேசின மாதிரிலாம் செய்ய முடியுமா அப்படின்னு ஏங்காத. ஏக்கம் என்பது ஒரு மனிதனினுடைய மிகப்பெரிய தாழ்வு மனப்பான்மையின் திறவுகோல். அந்த ஏக்கத்தை தொலை. ஏக்கத்தோடு வாழ்பவனுக்கு எல்லா நாளுமே மின்வெட்டு. ஏக்கத்தோடு வாழ்பவனுக்கு எல்லா நாளும் மின்வெட்டு. ஊக்கத்தோடு வாழ்பவனுடைய ஒவ்வொரு செயலும் கல்வெட்டு. அந்த ஊக்கத்தை இன்றைய தினத்திலிருந்து அடைய ஆரம்பி. காலேஜில் படிக்கிறோம் அந்த புத்தகத்துக்குள்ள மாத்திரமே மூழ்கிறாதீங்க. புத்தகம் என்பது எவ்வளவு அடிப்படை அவசியமோ அதை போலவே ஆர்ட், கலை அவசியம். இன்னைக்கு வந்து சைனாவை பற்றி ஒரு டேம் காமிச்சாங்க. கண்டிப்பாக சவால் விட்டு சொல்கிறேன், அவ்வளோ பெரிய ஒரு டேமை நம்மளால கட்ட முடியாது. நம்ம பெருமையாக பேசிக்கலாம், நான் யார் தெரியுமா, என்னுடைய வரலாறு தெரியுமா, என்னுடைய கஜினி முகமதே நான் விரட்டி அனுப்பிச்சோம் தெரியுமா, இந்த மண்ணுக்கான வீரம் தெரியுமா. வாட்ஸ்அப்பில் மெசேஜ் வேணால் நம்ம பரப்பி விட்டுட்டு இது ஒரு மெசேஜ் வந்துகிட்டே இருக்குது. அந்த மெசேஜ் எப்போ தான் நிறுத்த போகிறாங்கன்னு தெரியல. உலகத்தின் மிகச்சிறந்த தேசிய கீதமாக ஜனமனமான பாடல் இப்போதான் யுனெஸ்கோவால் அறிவிக்கப்பட்டது அப்படின்னு வாட்ஸ்அப் மெசேஜ் இன்னும் வந்துட்டு இருக்கு. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அந்த மாதிரி நியூஸே ஃபேக் நியூஸ். ஸோ இப்படி நாமளே ரொம்ப பெருமைப்படுத்திகிட்டே இருக்கோம். ஆனால் நம்மளெல்லாம் தாண்டி உங்களுக்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய சவால் இன்னைக்கு இருக்கிற அத்தனை இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இருக்கிற. நேற்று நான் படிக்கும்போது இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்ன சவால்னா, இங்கே இருக்கிற இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு போட்டியாளனாக குஜராத்லேருந்து ஒருத்தன் வருவான், அஸ்ஸாம்லேருந்து ஒருத்தன் வருவான், கேரளாலேருந்து ஒருத்தன் வருவான். இவன் தான் உனக்கான போட்டியாளன். ஆனால் இன்னைக்கு என்னுடைய மாணவனுக்கு இங்கிருந்து வெளியே போகிற 4 ஆண்டு முடித்து வெளியே போகிற போட்டியாளர் மாணவனுக்கு யார் போட்டின்னா, நம்ம ஊர்க்காரன் இல்லை, இந்திய நாட்டுக்காரனே இல்லை, சைனா என்கிற ஒரு மிகப்பெரிய டிராகன் இருக்கிறது. அங்க இருக்கான் நம்மை விட 10 மடங்கு திறமையோடும் 10 மடங்கு அறிவோடும் 10 மடங்கு அதிக ஆற்றலோடும் அங்க அந்த இளைஞர்களை அவன் உருவாக்கிட்டு இருக்கிறான். இந்தியாவை நசுக்க வேண்டும், அனைத்து விதங்களிலும் இந்தியாவை அழிக்க வேண்டும்ங்கிற காரணத்தால சைனா ஒரு பிரம்மாண்டமான வலைய நம்முடைய வேலை வாய்ப்புக்கெல்லாம் ஐடி துறையெல்லாம் ஆட்டங்கண்டு போயிட்டு இருக்கிறதுக்கு காரணம் இதுதான். அமெரிக்காலேருந்து அத்தனை ஆர்டர்ஸும் அங்கே போயிட்டு இருக்கு. இதெல்லாம் எவ்வளோ பேருக்கு உங்களுக்கு தெரியுதுன்னு எனக்கு தெரியல. நிறைய பேருக்கு வந்து திரைப்பட விஷயங்கள், சினிமா செய்தி படிக்கிற அளவு சைனா செய்தி படிப்பதில்லை. தயவுசெய்து சைனா என்ன பண்ணிட்டு இருக்க உலகத்தில்ங்கிறத கொஞ்சம் கூர்ந்து கவனிக்க ஆரம்பி. அப்போதான் நமக்கு தெரியும். ஸ்போர்ட்ஸில் அவன் தான் நம்பர் 1, அறிவியல் அவன் தான் நம்பர் 1, கல்வியில் அவன் தான் நம்பர் 1, இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் அவன் தான் நம்பர் 1. சைனாவுடைய கப்பல் அமெரிக்காவிற்கு போகவில்லை என்றால் அமெரிக்காவே ஸ்தம்பிக்கும். அவ்வளவு உணவுப் பொருளிலிருந்து உடுத்த உடையிலிருந்து நீங்க அமர்ந்திருக்கிற அத்தனை பிளாஸ்டிக் சேர்,
நான் பேசுகிற மைக்கிலிருந்து அவ்வளவும் சைனாலேருந்து வருகிற விஷயங்கள். மொத்த இந்தியாவையுமே சுருட்டி விடுவதற்கு சைனாங்கிற ஒரு பிரம்மாண்ட டிராகன் காத்திருக்கிறது. அந்த சைனா என்கிற ஒரு மிகப்பெரிய டிராகனை நாம் அழிக்க வேண்டுமென்றால் இந்த 25,000 பொறியியல் வல்லுநர்களும் ஒரு மிகப்பெரிய ஆதர்சன சக்தியாக எழுந்தால் மாத்திரம்தான் அந்த டிராகனை ஓரளவாவது விரட்ட முடியும். ஏன்னா நம்மளுடைய நாளைக்கு நம்ம வேலை வாய்ப்புக்கு வேட்டு வச்சிருவான், மொத்த வேலையும் அவனுக்கு போயிடும். அவ்வளவு ஆற்றலோட வளர்ந்துட்டு இருக்கான். ஆனாலும் நம்மால் வளர முடியும். ஏன்னா இந்த இந்திய மண்ணில், நம்முடைய தமிழ் மண்ணில் பிறந்த அத்தனை பேருக்கும் பிறப்போடே உரித்தானது தன்னம்பிக்கை. அந்த தன்னம்பிக்கை உள்ள வரைக்கும் நம்மை எவனாலும் சாய்க்க முடியாது. அதனால தான் சொன்னேன், புத்தகங்களோடு சேர்த்து கலை பயிலுங்கள், அறிவியல் பயிலுங்கள். நிறைய உங்களுக்குள்ள இன்ஃபர்மேட்டிவா தேவைப்படுதோ இல்லையோ, ஐஃபில் டவர்லேருந்து இஸ்ரோ வரைக்கும் தெரிஞ்சு வச்சுக்க, அம்பேத்கர்லேருந்து அரிஸ்டால் வரைக்கும் தெரிஞ்சு வச்சுக்க, பாரதியார்லேருந்து ஷேக்ஸ்பியர் வரைக்கும் தெரிஞ்சு வச்சுக்க, அனைத்தையும் அறிந்து கொள். ஸோ நாலேஜை எவ்வளவு கெயின் பண்ணுறோமோ அவ்வளவு இந்த உலகம் உனக்கு ராஜபாட்டைகளால் உன்னை வரவேற்க காத்திருக்கிறது நண்பர்களே. ஸோ இன்றைய முதல் தினத்தன்று உங்கள் கனவுகள், உங்கள் லட்சியங்கள் மிகப்பெரிய வெற்றியடைய வேண்டும் என்ற வாழ்த்துக்களை 100% பாசிட்டிவ் வைப்ரேஷனோடு இன்றைய தினத்தை ஆரம்பியுங்கள். கண்டிப்பாக ஒரு இலக்கை தீர்மானித்துக் கொள்ளுங்கள், அதை நோக்கி பயணப்பட ஆரம்பியுங்கள். நிச்சயம் ஒரு நாள், நான் அடிக்கடி என்னுடைய கவிதைகளில் சொல்வதுண்டு, மூச்சு விட்டு கொண்டிருப்பவனெல்லாம் மனிதன் அல்ல. இங்கே ஐயா அவருடைய பொன்மொழி கூட அற்புதமாக போட்டிருந்தாங்க. முயன்றால் முடியாது எதுவும் இல்லை, ஊக்கமும் ஆக்கமும் எப்போதும் தேவைன்னு சொல்லி ஐயா ஒரு பொன்மொழி போட்டிருந்தாங்க. என்னுடைய கவிதையும் அது மாதிரி தான் இருக்கும். மூச்சு விட்டு கொண்டிருப்பவனெல்லாம் மனிதன் அல்ல, முயற்சி செய்து கொண்டிருப்பவன் மட்டும்தான் மனிதன். அந்த முயற்சி என்ற முதுகெலும்போடு தலைநிமிர்ந்து நிற்போம், ஜெயித்து காட்டுவோம். வெற்றிகள் காத்திருக்கின்றன. வாருங்கள். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். வணக்கம்.